நம்முடைய தவறான நடவடிக்கைகள்னால ஏற்படுகிற இழப்புகளை வச்சுக்கிட்டு ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என்னை கவனிக்கிறது இல்ல. ஏன் கவனிக்கிறது இல்ல? சுய பரிசோதனை செய். உன்னிடத்துல என்ன தவறு நடக்குது? நீ என்ன தேவனுக்கு விரோதமா செய்யற? நீ அதை சோதிச்சு பாரு. நீ என்ன விதை விதைக்கிற? விதை என்பது என்ன? செய்கை. ஐயா, நிலத்துல ஒரு மாமரம் விதைக்கிறீங்க, தென்னை மரம் முளைக்குமா? மாமரம் தான் முளைக்கும். ஒரு ரோஜா பூ செடி வைக்கிறீங்க, அது மல்லிப்பூ செடி வந்துருமா? எப்படி வரும்? ரோஜா பூ செடி தான் வரும். நீ தேவன் விரோதமான செயல்களை செய்துட்டு அது நல்ல பலன்கள் வரணும்னு எதிர்பார்த்தா எப்படி நியாயம்? அது நியாயமா? நான் மாமரம் வச்சுட்டு அதை வந்து தென்னங்காய் காய்க்கணும்னா எப்படி? அது எப்படி? அது நீ தேவனுடைய பிள்ளையா இருந்து தேவனுக்காக வாழ்ந்தாதான் உனக்கு என்ன கிடைக்கும்? தேவனுக்கு சமாதானமும் ஆசீர்வாதங்கள் கிடைக்குமே ஒழிய நீ எதையோ விதைச்சிட்டு எதையா இருக்கணும்னு நினைச்ச எப்படி? அது அதான் ஆதியானவர் சொல்ல, நீ எதை விதைக்கிறாயோ அதை தான் நீ அறுக்க முடியும். நீ பாவத்தை விதைச்சிருக்கிற, எதை அறுக்க முடியும்? அதற்கேற்ற பலன் தான் நீ பெற முடியும். தேவனுடைய ஜனங்கள் இதை யோசிக்கணும். இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளும் அநேக போராட்டங்களும் தீர்க்க முடியாத சில சம்பவம் இருக்குதுன்னு சொன்னா அவர்கள் யோசிக்கணும். எங்கேயோ தவறு நடக்குது. தேவன் தொடர்ந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, தன் பிள்ளையுடைய வாழ்க்கையில அப்படியே கை விட்டுகிறவர் அல்ல. தேவன் தன் பிள்ளைகளுக்கு நன்மையாக செய்கிறார். ஆனால் அந்த நன்மைகளை நாம் தான் பெறுகிறதற்கு நம்முடைய செய்கை தான் தடையா இருக்கு. இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு நபர் நான் சொல்றேன். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவானவரை நீங்க கவனித்துப்பார். அவர் வளர்ந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் கவனிச்சு பாருங்க. எங்கேயாவது தேவனுக்கு விரோதமான ஏதாவது ஒரு காரியம் செய்திருந்தா இயேசுவானவர்? ஆண்டவர் சொல்றாரு ஒரு வார்த்தை, யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல 34வது வசனத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. அவருடைய வேலையை செய்து முடிக்கிறதா என் சாப்பாடு. அப்ப அவருடைய வேலை என்ன? இஸ்ரவேல் முழுக்க ரட்சிப்பின் செய்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு போகணும். அதனால இயேசுவானவர் சொல்லுகிறார், அவருக்குள்ள இந்த தைரியம் என்ன தெரியுமா? யோவான் 8ஆம் அதிகாரத்துல 28வது வசனம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை போல நாம் இந்த வார்த்தை சொல்றாரோ என்னைக்கு மாற முடியும்னா அவரை போல வாழும்போதுதான் மாற முடியும். இயேசு சொல்றாரு, யோவான் 8ஆம் அதிகாரம் 28வது வாக்கியம், ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுய